இடைவேளைக்கு முன்னால் சரண்யா சொன்ன புதிய செய்திகள் தாண்டி இன்றைக்கு பேப்பரில் இருக்கக்கூடிய வேறு சில செய்திகள் வந்து நாட்டின் வளர்ச்சிக்கு ஊழலே பெரிய தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி சொல்கிறாரு. என்ஐஏ மூலமாக அசிமானந்தாவை விசாரிக்கணும்னு சிபிஐஎம் ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. மோடியை சந்திக்கிறதுக்கு அமெரிக்க தூதர் விருப்பம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி இருக்குது. நளினிக்கு ஒரு மாதம் பரோல் கொடுக்கறது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கும் அப்படின்னு சிறை கண்காணிப்பாளர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு உள்ளிட்ட சில செய்திகளும் இன்றைய நாளிதழில் இருக்குது. அது தவிர தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு, காங்கிரஸ் தேமுதிக கூட்டணி உருவாகிறது, விஜயகாந்த் தலைமையிலான குழு 14ஆம் தேதி டெல்லி பயணம்னு சொல்லி ஒரு செய்தி இருக்குது. பாரதிய ஜனதா கட்சியோட தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்தது. சாதகமான சமிக்ஞைகள் இன்னும் வந்துட்டு இருக்கிறதாக தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் சொல்லிட்டு இருக்கிற சூழ்நிலையில் நேற்று மதியத்திலிருந்து இந்த செய்தி உருப்பெற்று வளர்ந்துட்டு வருது. அந்த பேச்சுவார்த்தை பாரதிய ஜனதா கட்சியோடு நடந்துட்டு இருக்கும்போது இது நடக்குதா, இல்லை வந்து அது க்ளோஸ் ஆகிடுச்சு, இந்த சாப்டர் புதுசாக ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கணுமா? இல்லை, விஜயகாந்த் விஷயத்தில் அப்படியெல்லாம் உறுதியாக எந்த இதுவும் நம்ம இது பண்ண முடியாது. அவர் வாயால் அனௌன்ஸ் பண்ணுறவர் இது இந்த பக்கமாக அந்த பக்கமாங்கிறது தான். ஆனால் ஊழல் எதிர்ப்பு மாநாடுன்னு ஒன்று நடத்திட்டு காங்கிரஸோட கூட்டணின்னு போகிறதுங்கிறது எவ்வளவு தூரம் அது வந்து அவருக்கு ஒரு இலக்கின்றி அலைகிற ஒரு தொலைந்து போன பையன் மாதிரி தான் நான் விஜயகாந்தை பார்க்குறேன். எந்த வித கொள்கைகளும் கிடையாது, எந்த கோட்பாடும் கிடையாது, எதை நோக்கி நம்ம பயணம் போகிறோங்கிறது தெரியாது. அவருடைய விஷயங்கள் பிரச்சனைகள் குறித்த பாலிசி என்னங்கிறது எந்த விதத்துலேயும் எந்த பிரச்சனையிலையும் அவருக்கு ஒரு இலக்கு, ஒரு தீர்வு இல்லை ஒரு நிலைப்பாடு எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு மாற்றம் விரும்புகிற மக்கள் ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு கட்சியில் விஜயகாந்த் போய் உட்கார்ந்துருக்காருங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஆக்சிடென்ட்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது நீங்கள் காங்கிரஸ் தனிமைப்பட்டு நிற்கிறதாக தமிழ்நாட்டில் பல தமிழ் தேசிய ஆர்வலர்கள் வந்து சொல்லிட்டு இருக்கிற சூழலில் மிக முக்கியமாக விஜயகாந்த் இந்த ரோல் எடுத்து அவங்களோட கூட்டணி சேர்வதற்கான முயற்சியில் இருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது விஜயகாந்த் வந்து ஒரு திரைப்பட கலைஞர். திரைப்பட வெற்றிக்கு வந்து நிறைய உத்திகள் இருக்குது, அதில் நிறைய மர்மங்கள், அப்புறம் அந்த மர்மங்களை விடுவிப்பது என்பது உச்சபட்ச காட்சி, இப்படியெல்லாம் இருக்கும். அதுபோல் ஒரு மர்மத்தை, அந்த திரைப்பட கலைக்குரிய அதே மர்மத்தை இவர் அரசியலிலும் கடைபிடிக்கிறார் என்பது தான் இந்த நிகழ்வு காட்டுகிறது. ஒன்று. இரண்டாவது, மற்ற கட்சிகள் மிக தெளிவாக யார் யாருடன் கூட்டணி என்பதை அறிவித்து விட்டார்கள், அல்லது அதை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார்கள். இல்லையே, இன்னும் அந்த மாதிரி எந்த சிம்டம் இல்லை. தமிழகத்தை பொறுத்தவரை வைகோ பாரதிய ஜனதா கட்சி என்பது உறுதியாகிவிட்டது. பாமக ஏற்கனவே அவர்கள் ஒரு சமுதாய மாற்று அணியை என்பது உருவாக்கி பாரதிய ஜனதா கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதாக ஒரு செய்தியும் வந்துகிட்டே தான் இருக்கு. ஆமாம். அப்போ இதில் வந்து சிபிஐ சிபிஎம் இரண்டு கட்சிகளும் தெளிவாக அதிமுகவினுடைய அணியில் இருக்கின்றன. ஆனால் எந்த விதமான முடிவையுமே சொல்லாமல் விஜயகாந்த் இப்படி தள்ளி போடுவது என்பதே அதில் வந்து அவர் வேறு ஏதோ ஆதாயத்தை முழுக்க வந்து தன்னுடைய அரசியல் கட்சியினுடைய ஆதாயத்தை அவர் எதிர்பார்க்கிறார் என்பதுதான் மிக தெளிவாக தெரியுது. ஒன்றுமில்லை, அதன் மூலமாக ஒரு கூட்டணியில் அதிகமான இடங்களை பெற முடியுமா என்பதுதான் அதிலே நடக்கிற பேரம். இங்கே பேரம் நடந்திருக்கிறது, அது சரியாக படியவில்லை என்பதற்காக அங்கே போகிறார் என்பதுதான் அதிலே கிடைக்கிற உண்மை. ஆனால் ஊழல் அரசியலுக்கு எதிராக ஒரு மாநாட்டை அவர்கள் சொன்னது போல ஒரு மாநாட்டை நடத்திவிட்டு அந்த ஊழல் அரசியலில் பங்கேற்ற அல்லது தலைமையேற்ற காங்கிரஸ் கட்சி, அதற்கு துணை போன இங்கே இருக்கிற மாநில திராவிட முன்னேற்ற கழகம், இந்த இயக்கத்தோடு அவர் கூட்டணி சேர்கிறார் என்பதுதான் அர்த்தம். ஏற்கனவே திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் இருந்து அவர் இதையும் கொஞ்சம் சறுக்கி விட்டிருக்கிறார் என்பதுதான் இதில் இருந்து கிடைக்கிற, அதாவது முழுக்க சந்தர்ப்பவாதம். நம்ம சந்தர்ப்பவாதம்னு அவரும் சொல்கிறாரு. நீங்கள் திக்கு தெரியாமல் தடுமாறிட்டு இருக்கிற ஒரு பையன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவருக்கு அரசியலில் இன்றைய தமிழ்நாட்டு அரசியலில் அவர் மிக முக்கியமாக கருதுறது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைத்து பார்க்கிற ஏதாவது ஒரு கூட்டணியில் இருக்கணும் அப்படிங்கிறது. அப்போ அவருக்கு இயல்பாக திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் போதாது, காங்கிரஸும் சேர்ந்து வரணுங்கிற ஒரு உணர்வோட ஒரு திட்டத்தில் அவர் வந்து செயல்பட்டு இருக்கிறாரோ என்னவோ. அப்போ அவர் தெளிவாக அவருடைய இலக்கை நோக்கி போற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்க வந்து இலக்கை நோக்கி போற மாதிரி இல்லை. இப்போ போஸ்ட் போல்ல வந்து காங்கிரஸ் ஓரளவு மெஜாரிட்டி வந்துடுதுன்னா ஏடிஎம்கே காங்கிரஸோட அலையன்ஸ் வைக்காதுன்னு என்ன நிச்சயம்?
அப்ப என்ன மாதிரியான இலக்கு இவருக்கு அது தெரியும்? எல்லா விதமான அரசியல் கட்சிக்கும் எல்லா விதமான கூட்டணிக்கும் பொருந்தக்கூடியது தானே. இவரை பொறுத்தளவில் இவருக்கு எலெக்ஷன் ஃபண்ட் தேவையா இருக்கலாம். அதுக்காக இங்க பேரம் பேசுகிறார், அங்க பேரம் பேசுகிறார், எங்கே அதிகமான பணம் கிடைக்கிறதோ அங்கே போக போகிறார். அதுதான் சொன்னேனே, எந்த விதமான இலக்கும் இவர்கிட்ட இல்லை. எந்த பிரச்சனைக்காவது இவருடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டால் அவர் சொல்றது இல்லை. ஒரு கோர்வையாக ஒரு 4 விஷயங்களை தொடர்ந்து பேச தெரியாத ஒருவர் எப்படி அரசியல் கட்சி நடத்த முடியும்? நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.